கைஸ் 2 மணிக்கு அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் த ட்ரிப். ஒரு குட்டி தூக்கம், அப்புறம் திருப்பியும் பாப்பா என்ன மீன் அடிக்குதுன்னு அப்டேட் பண்ணிக்கிறோம். கைஸ் இந்த வீடியோவில் எண்டிங்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க, அப்போ தெரியும் போட் ஃபிஷிங் எவ்வளோ கஷ்டமானதுன்னு. போடு 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 புடியா புடியா ராய்ஸ் ராணம். ஏ லேண்டிங் நெட்டு வந்துச்சு, மீன் வந்துச்சு. அருமை. கலக்கிறியா வா. ஒரு சைஸ் வெற்றிகரமாக மீன். யாருக்கு மீன்? அடிக்குது. ஏ தொர்த்துது. நான் ஸ்பீடா ஓட்டாதீங்க. மாட்டினாரு புச்சாரு பேரு. எங்கயா சைஸா? புஷ்டாரு. ஏ கல்லுக்குள்ள போயிச்சியா? சைஸியா? ஐயோ ஏ செம்ம சைஸியா பாய். ஒண்ணுமே பண்ண முடியாது, கல்லுக்குள்ள போய் உட்காந்துச்சு. அதான் அடா பாய், செம்ம சைஸியா. மீன் அறுத்து விட்டு ஆற மீன் ஓடினேன். எஸ்பி பாப்பங்க. மீனியா அடா போய் அடியா துரத்துதியா. பொறுமையா பொண்ணு. அங்கதான் இருக்கு. என்ன பாய் நீங்க? லைட்டா மீன் போடுங்க. மீனா? ஆமா. ஐயோ எப்போ வந்து மாட்டிட்டு இருக்கு பாரியா. கேமரா போடுதா பாத்துக்கோ. இங்க போட்ட வெளியே எடுத்துருவா பாய். ஆமா சைஸ் பாய். ஆஃப்டர்நூன் கேட்ச். அடியே விடாத. வெளியே கொண்டு சுத்து வந்துச்சு. சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கியா எல்லாத்துக்கும். வாயா. ஏ லேண்டிங் நெட் பாடி பாய். லேண்டிங் நெட். ஏ ஜானி பாப்பர் தானே இது. ஏரியா வாயா. ஜானி பாப்பர் லாஸ்டா.
லாஸ்ட்டாக 5 மணிக்கா ஃபிஷிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி லாஸ்ட்டாக ஒரு காம்படிஷன் வர வச்சுக்கலாம், யார் லாஸ்ட் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சுக்கிட்டோம். 5 பேரும் கலந்துக்கிட்டோம். ஒரு ஆளாக கலந்து போனாங்க. இப்போ லாஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதனால தான் இப்படி சிரிச்சிருப்பாங்க. தொட்டு தொட்டு போதும். யாரா ஆண்டிடா வந்துச்சு. பாய் தூங்கு பாய். முடிச்சாச்சு ஊந்துச்சு. பரவாயில்லையா, பழைய சாஃப்ட்வேர் டெக்னிக் அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கேன். லாஸ்ட்டாக ராஜேஷ்க்கு எனக்கு தான் பயங்கரமான காம்படிஷன். கடைசியில் வின் பண்ணிட்டேன் நான் எப்படியும். இதுதான் நாங்கள் ஃபுல் டேயில் பிடிச்ச மீன். ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 kgs, அப்புறம் ஒரு 1 kg, அப்புறம் வந்து கீழே வந்து ஒரு மேன்குரு ஜாக், அப்புறம் குரலி, அது மாதிரிலாம் மாட்டிச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செஷன் பார்க்காதவங்க பாருங்கள், அதில் ஒரு புது லூரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சூப்பராகவே இருக்கும் அந்த வீடியோ. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா லம்பாடி இன்ஜினோட ஷாஃப்ட்னு ஒன்று இருக்கும், பெருசாக அந்த லிவர் மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி தான் ஓட்டிட்டு வருவாங்க. அது 2ஆக உடஞ்சி போச்சு. அப்புறமா ராடு வச்சு கட்டி ட்ரை பண்ணி ஓட்ட பார்த்தோம், ஓட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும் ஜேர்னி வந்து நம்ம வந்து ஷோருக்கு போகிறதுக்கு. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணி ஒரு போட்டை வர வச்சாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு போட்டு வந்துச்சு. அது வரைக்கும் கடல்லே தான் இருந்தோம். செம்ம சில்லுன்னு வேறு இருந்துச்சு. அப்புறமா தான் அவர் சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி நாங்களுக்கு வந்து நிறையா நடக்கும், நாங்கள் ஃபிஷர்மேனாக இருக்கும்போது இன்னும் நிறையா விஷயம் நடக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம், அதனால் ரொம்ப கஷ்டமான தொழில் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லைட் அடித்து அவரோட ஆள் வந்தாங்க. வந்துட்டு அவரோட போட்டும் என்னோடய போட்டும் சேர்த்து வச்சு மொத்தமாக கட்டி 2 போட்டு டபுள்ஸ் போகிற மாதிரி 2 பேர்த்தையும் சேர்த்து ஓட்டிகிட்டு போனோம். ஸோ அப்படி தான் போய் நம்ம ஷோரில் சேர்ந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஃபிஷர்மேன்ஸ்லாம் நம்ம மேற்கொள்கிறது. பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க தான் ரெஸ்கியூ டைம். இவங்க இல்லைனா எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆங்கர் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக காற்றுல இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். அது இஷ்டத்துக்கு தான் போவோம். கைஸ் கடைசியில் ரெஸ்கியூ டீம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பாய் இந்த சைடில் ஒரு போட்டில் கால், அந்த சைடில் ஒரு போட்டில் காலில் வச்சுட்டு வாங்க பாய். இந்த அசால்ட் ஆரம்பிக்கும் ஆந்திராவில் காலை வச்சுட்டான்.